ஆ ஆ ஓகேவா? இது தெரியுதா? படிச்சிருக்கேன்டா. சரி. தெரியுது. சரிடா. கொஸ்டின் வாசிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. இன் ஏ கிளாஸ் ஆஃப் 150 ஸ்டூடெண்ட்ஸ், 55 ஸ்பீக் இங்கிலீஷ், 85 ஸ்பீக் ஹிந்தி அண்ட் 25 ஸ்பீக் நெய்தர் இங்கிலீஷ் தான் அது, நார் ஹிந்தி. ஓகேவா? அதாவது ஒரு கிளாஸ்ல 150 பேர் இருக்காங்கடா. அதுல வந்து 55 பேர் இங்கிலீஷ் பேசுறாங்க, 85 பேர் ஹிந்தி பேசுறாங்க, 25 பேர் நெய்தர் நார், அதாவது ஹிந்தியும் பேசல இங்கிலீஷும் பேசல. 25 பேர் 2 மொழியுமே தெரியாதவங்க இருக்காங்க. ஓகேவா? இப்போ சரி, இப்போ கொடுத்ததை ஃபர்ஸ்ட் எழுதும். மொத்தம் 150 பேர் இருக்காங்க. டோட்டல் ஈக்குவல் டு 150. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இப்போ வந்து இதுல எத்தனை மொத்தம் டேர்ம்ஸ் இதா இருக்கு? இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டே ரெண்டு தான், சரியா? அப்போ 2 சர்க்கிள், 2 டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒன்னு வந்து இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், இ. இன்னொன்னு ஹிந்தி, ஹச். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 55 பேர் ஸ்பீக் இங்கிலீஷ். இங்கதான் கவனிக்கணும், 55 பேர் இங்கிலீஷ் பேசுறாங்க, பட் ஒன்லி இங்கிலீஷ் அப்படிங்கிற வார்த்தை இல்லை. ஆய் பேச முடியாது ப்ரோ. முடியாதா ப்ரோ? யாருக்கு ப்ரோ? யாருக்கு ப்ரோ? சிவராம் ப்ரோ 25 இல்ல ப்ரோ, இங்கிலீஷ் ஹிந்தி பேச மாட்டாங்க, தமிழ் பேசுவாங்க போல மேபி. ஓகேவா? சரி, இப்போ இங்கிலீஷ் ஹிந்தி எடுத்துக்கோங்க. இப்போ 55 பேர் வந்து இங்கிலீஷ் பேசுறாங்க. அதுல வந்து இப்போ ஒன்லி இங்கிலீஷ் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 55 பேர் இங்கிலீஷ் மட்டும்தான் பேச தெரிஞ்சிருக்கு, மற்ற எதுவுமே பேச தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இதுல வந்து அப்படி கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல 55 பேர் இங்கிலீஷ் பேசுறாங்க, அதுல ஹிந்தி பேசுறவங்களும் இருக்கலாம், இல்ல வேற எந்த மொழி பேசுறவங்களும் இருக்கலாம். ஸோ வந்து இதை அப்படியே வெளியே வச்சுக்கோங்க. இ வந்து 55. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஹிந்தி. ஹிந்தி வந்து எத்தனை பேர்? இதுலயும் வந்து ஒன்லி கொடுக்கல, ஸோ 85. ஓகேவா? இப்போ வந்து 25 பேர் எதுவுமே பேசல, இவங்களை தனியா வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? ஹவு மெனி ஸ்பீக் போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, ஹவு மெனி ஸ்பீக் ஒன்லி ஹிந்தி. இப்போ வந்து நமக்கு டோட்டல் கணக்கு தெரியும், 150. ஓகேவா? இப்போ வந்து இங்கிலீஷ் பேசுறவங்க ஹிந்தி பேசுறவங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இது என்னது 25ங்கிறது யாருமே பேசாதவங்களா? இப்போ சிம்பிளா ஒன்று சொல்றேன். இது இங்கிலீஷ் ஹிந்தி பிளஸ் இந்த யாரும் பேசாதவங்க, இந்த எல்லாத்தையும் கூட்டி இதுக்குள்ளேயே தானே ஒளிஞ்சு இருப்பாங்க. அதாவது அந்த ரெண்டுமே பேசுறவங்க அவங்க ஒளிஞ்சிருப்பாங்களா? அவங்கள வந்து நம்ம டோட்டலோட மைனஸ் பண்ணிட்டா அப்போ அதுல தெரிஞ்சிடும் நமக்கு வந்து எவ்வளோ அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். 85 plus 85 plus 25. மனோஜ் இது ஃபுல்லா ஆட் பண்ணி எவ்வளவு வருதுன்னு சொல்லு டக்குன்னு. என்னடா இது ஆட் பண்ணி சொல்லணுமா? எவ்வளவு வருது? 165 நினைக்கிறேன். 165. டக்குன்னு பாத்துறோம். 110. ஆமா 165. 165 வருது. இப்போ நமக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு இருக்காங்க? 150 தானே இருக்காங்க. ஸோ அப்போ 165 காட்டுதுன்னா அப்போ 165 150ல சரி 165ல 150 போனா எவ்வளவு வரும்? 15 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரெண்டுமே பேசுறவங்க இருக்காங்க. ஓகேவா? அதாவது இதுலயும் பேசுறவங்க, ஹிந்தியும் பேசுறவங்க, இங்கிலீஷும் பேசுறவங்க, 2 பேருமே இருக்கிறது 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகேவா? இப்போ இங்கிலீஷ் ஒன்லி, ஹிந்தி ஒன்லி அப்படின்னு கேட்டிருக்கானா? நெக்ஸ்ட் ஸ்பீக் ஒன்லி ஹிந்தி. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த இன்டர்செக்ஷனை நீங்க வந்து இப்போ இதுல 15 பேர் வந்து ரெண்டுமே பேசுறவங்க இருக்காங்க. இந்த 85 பேர்ல ஹிந்தி இங்கிலீஷ் போத் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் பேசுறவங்களும் இருக்காங்க, ஹிந்தி மட்டும் பேசுறவங்களும் இருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதோட இதை மைனஸ் பண்ணிட்டா முடிஞ்சு. இப்போ இதோட இதை மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்? 70 வருமா? 70. இங்கிலீஷ் மட்டும் பேசுறவங்க -15 போட்டா என்ன வரும்? 40 வருமா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 150 வரணும். இது வரும். தப்பு நடந்திருக்கு. ப்ரோ இது ப்ரோ வரும். சரி கேளு ப்ரோ, நீ உன் டவுட்டை கேளு. அப்படியே ஏதோ சொல்ல அது மைனஸ் பண்ணும் ப்ரோ, ஆட் பண்ணுறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 25 ஸ்பீக் நெய்தர் இங்கிலீஷ் நார் ஹிந்தியா?
இருங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட்லேருந்து வரைஞ்சிடும். கொஞ்சம் வளர்ப்பிட்டேன் கைஸ், இது எல்லாத்தையும் மறந்துடுங்க கைஸ். ஐயோ ரொம்பன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். எதுலேயும் சேஞ்ச் இல்லை. ப்ளீஸ் 55 ஓகேவா? இப்போ 55 85 ஓகே. எழுதிருக்கணும். இப்போ இது இப்போ 55 85 ஓகேவா? இந்த 55க்குள்ளேயே உங்களுக்கு வந்து எத்தனை பேர் போத் 2 பேருமே இருக்காங்க. இந்த 85க்குள்ளேயே உங்களுக்கு 2 பேருமே இருக்காங்க. இப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 150 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 140 வருமா? 140 பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ 140 இப்போ 150யோட இப்போ 140 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 10 வரும். அந்த 10 மெம்பர்ஸ் தான் வந்து ரெண்டுமே பேசுறவங்க. அதாவது இதை தெளிவா சொல்லணும் அப்படின்னா 55 பேர் 85 பேர் இருக்காங்க. இப்போ நான் 10ன்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ இந்த 10 பேர் என்ன கணக்குல வருவாங்கன்னா, இதுலயும் 10ன்னு வருவாங்க, இதுலயும் 10ன்னு வருவாங்க. ஸோ அவங்க மொத்தமா நம்ம வெறும் 10ன்னு மட்டும் தான் எடுப்போம். அதனாலதான் வந்து நமக்கு என்ன ஆகுது, நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 150 வராம ஒரு 10 பேர் குறையிறாங்க. ஸோ இது ஏதாவது இது புரியாம இருக்கா இப்போ நான் சொன்னது? குழப்பிட்டேனா? உனக்கு புரியுதுல மனோஜ்? ஓகே. சிவராம் ப்ரோ, நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணாம தான் எடுக்கிறேன், அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். நான் அடுத்த சம்ல பிடிச்சிடுறேன் ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஈஸியான சம் தான் கிடைக்கும் ஓகேவா? சரி ரைட்டு. மித்தபடி அது மற்றதெல்லாம் சேம் தான். இப்போ நீங்கள் வந்து ரெண்டுமே பேசுகிறவங்கள கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே மற்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 10 பேர் வந்து அப்போ ரெண்டுமே பேசுகிறவங்க, அப்போ ஒன்லி அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண என்ன வரும்? 45 வருமா? இங்கே வந்து 75 வரும் ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 150 வந்துடும். அதாவது 45 75 120 100 சாரி ஆமா ஏன்னா கரெக்ட் தான் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. கரெக்டு. ஹவு மெனி ஸ்பீக் போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தினா 10 பேர். நெக்ஸ்ட் வந்து ஹவு மெனி ஸ்பீக் ஒன்லி ஹிந்தி அப்படின்னா 75 ஓகேவா? நெக்ஸ்ட் சம் இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, மொத்தம் இன் ஏ கிளாஸ் தெர் ஆர் 100 ஸ்டூடெண்ட்ஸ். 65 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ், 250 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச். ஓகேவா? இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் போத் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அண்ட் 250 ஸ்டூடெண்ட்ஸ் டேக் போத். சாரி, இது வந்து 20, 250 இல்லை, மட்டும் மாற்றிக்கிறேன். ஓகே, 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டுமே பேசுகிறவங்க இருக்காங்க. இது வெளியே போடுறது நல்லா யோசிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா இது கொடுத்துருக்கிறது இங்கிலீஷ் பேசுறவங்க மட்டும் இல்லை, பொதுவாக பேசுகிறவங்க, இங்கிலீஷ் பொதுவாக பேச தெரிஞ்சவங்க, அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. ஒன்லின்னு கொடுக்காத வரைக்கும் நீங்கள் வந்து வெளியே போட்டுருக்கிறது பெட்டர். அப்போனா நம்ம எக்ஸாம்ஸில் சம் போடும்போது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச். இஃப் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் டேக் எய்தர். இந்த லைன் ரொம்ப முக்கியம் ஓகேவா? இந்த லைன் ரொம்ப முக்கியம். இந்த லைன் ஏன் முக்கியம் அப்படிங்கிறது லாஸ்டா பின்னாடி வர சம்ல ஒண்ணுல சொல்றேன். இப்போதைக்கு இந்த லைனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த கீழே இருக்கிற கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இந்த கொஸ்டின்ஸ் வந்து எதை பொறுத்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, இஃப் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் டேக் எய்தர் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஆர் போத். அவங்க வந்து ஒன்னு இங்கிலீஷ் எடுத்திருப்பாங்க, இல்ல ஹிந்தி எடுத்திருப்பாங்க, இல்ல ரெண்டுமே எடுத்திருப்பாங்க. அதை பொறுத்து தான் இருக்கும். இதை தவிர்த்து வேற எதுவுமே இருக்காது. ஓகேவா? சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டேக் ஃப்ரெஞ்ச்? இப்போ இங்கிலீஷ் ஒன்லி மட்டும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? 65 நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இதில் வந்து
20 பேர் வந்து இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் ரெண்டுமே பேசுறவங்க இருக்காங்க. ஸோ அப்போ இதோட இதை மைனஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும், இங்கிலீஷ் ஒன்லி கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who take only இங்கிலீஷ்? இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ மொத்தம் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்களா? மொத்தம் 100 பேர் இருக்காங்களா? இப்போ அதுல வந்து ஒன்லி இங்கிலீஷ் படிக்கிறவங்க 45 பேர். 20 பேர் எப்படி இருக்காங்க, இது அது பேர் என்னது, ரெண்டுமே படிக்கிறவங்க பிளஸ் பிளஸ்ங்கிறத விட இப்போ இந்த ரெண்டு பிளஸ் வந்து பிரெஞ்சு படிக்கிறவங்க மட்டும் இருக்கிறவங்க ஆட் பண்ணா 100 வந்துருமா? ஏன்னா மொத்தம் 100 பேர் தானே இருக்கிறாங்க. அப்போ 100 மைனஸ் 45 மைனஸ் 20. இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? பிரெஞ்சு ஒன்லி. இது புரியுதுல எப்படி வந்துச்சுன்னு? ஹலோ, ஓகே, அவ்வளோதான் ஆன்சர். அவ்வளோதான். 100 மைனஸ் 65 எவ்வளோ வரும்? 35 வருமா ஆன்சர்? நெக்ஸ்ட் எதுவும் புரியாம இருக்கா? எதுவும் வந்து நான் சொல்றது விளங்கலை அப்படின்னா ஓப்பனா சொல்லிருங்க. இப்பவே சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து மாத்திக்கிறேன், இல்லை ஏதாவது பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு ஃபுல்லா கவனிச்சுட்டு உங்களுக்கும் யூஸ் இல்லாம எனக்கு யூஸ் இல்லாம போயிடக்கூடாது. அதுதான் மேட்ரு. எல்லாரும் டக்குன்னு ரியாக்ட் மட்டும் பண்ணுங்களேன். எனக்கு அஜய் ப்ரோ புரியுது, சிருஷ்டிகா புரியுது, நெக்ஸ்ட் சிவராம். சிருஷ்டிகா கொடுக்கலையோ, சிவராம் ப்ரோ தான். ஓகே, இது ஆல்ரெடி படிச்ச இதுதான், இப்போ 10th படிச்சதுதான். எனக்கு வந்து சொல்லித்தரையில மட்டும் கொஞ்சம் லேக் ஆகுது, நான் சரி பண்ணிக்கிறேன் கொஞ்சம். எப்படி ஈஸியான கான்செப்ட் தான், கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப. ஓகே, சரி இந்த சம் நீங்க போடுறீங்களா? இதுவும் அதே மாதிரி தான், ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. நான் ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்றேன், இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, இல்லை நான் கொஸ்டினை கூட வாசிச்சு சொல்லிடுறேன். ஒரு பேக் பிளேட் இருக்கு, அதுல 1/3 வந்து டேமேஜா இருக்கு, 1/3 வந்து டேமேஜா இருக்கு. இந்த பக்கம் டின்னு வச்சுக்கலாம், இந்த பக்கம் சி. 1/3 வந்து டேமேஜா இருக்கு, 2/3 வந்து கிராக்கடா இருக்கு. 1/3 ஆஃப் தெம் போத் கிராக்டு அண்ட் டேமேஜ். அப்போ அது இன்டர்செக்ஷன், அதாவது சென்டர்ல ரெண்டுமே இருக்கு போத் அப்படின்னு அர்த்தம். இஃப் 80 பிளேட்ஸ் ஆர் நாட் ஹேம்பர்டு. நாட் ஹேம்பர்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ 80 பிளேட்டுமே வந்து எப்படி சொல்றது, 80 பிளேட் வந்து உடையாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 80 பிளேட் வந்து எந்த ஒரு டேமேஜும் எந்த ஒரு கிராக்கும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. தென் வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டோட்டல் பிளேட்ஸ்? மொத்தம் அப்போ எவ்வளோ பிளேட் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலாம்னு ஏதாவது ஐடியா இருக்கா யாருக்காவது? ஹலோ, கேக்குதா? யோசிக்கிறீங்களா? சிவராம், மனோஜ் உனக்கு ஏதாவது தெரியுதாடா? இப்போ 80 டோட்டல் பிளே எவ்வளோ உடையாம இருக்குன்னு கேக்குறாங்களா? இல்ல 80 பிளேட் வந்து உடையாம இருக்குடா, சரியா? ஒண்ணுமே உடையாம இருக்கு 80 பிளேட். மொத்தம் டோட்டல் பிளேட்ஸ் ஒரு குறிப்பிட்ட இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 பிளேட் இருக்குன்னு வச்சுக்கேன். அதுல வந்து 80 பிளேட் உடையாம இருக்கு, 1/3 பிளேட் டேமேஜ் ஆயிருக்கு. 80 பிளேட் தனியா வச்சுக்கோ, சரியா? 1/3 பிளேட் வந்து டேமேஜ் ஆயிருக்கு, 2/3 பிளேட் கிராக் ஆயிருக்கு, 1/3 வந்து ரெண்டுமே ஆயிருக்கு, டேமேஜாவும் இருக்கு கிராக்காவும் ஆயிருக்கு. ஓகேவா? அது போக தான் 80 பிளேட் உடையாம இருக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நீ உடைஞ்சது உடையாதது எல்லாத்தையும் சேர்த்து நீ எவ்வளவு பிளேட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புரியுதா? புரியுதுடா. சரி, நான் வந்து ஈஸியா ஒரு மெத்தட் சொல்றேன். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து உடைஞ்ச பிளேட்டு பிளஸ் உடையாத பிளேட்டு ஈக்குவல் டு தானே உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேட்டு. உடையாத பிளேட்டு கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த கொடுத்துருக்காங்க 80ன்னு டைரக்டா கொடுத்துட்டாங்க. நீங்க அப்போ உடைஞ்ச பிளேட் மட்டும் எவ்வளவு குவான்டிட்டின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ். ஓகேவா?
சரி நானே போடுறேன், சால்வ் பண்றேன். அது ரியாக்ட் பண்ற இது பேசுற மாதிரி தெரியல. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ டேமேஜ்டு பிளேட் ஒன்லி டேமேஜ்டு பிளேட்ஸ் கண்டுபிடிப்போம். எப்பவுமே முதல்ல இதை பண்ணிருங்க, ஓகேவா? வென் டயக்ராம் போட்டதும் ஒன்னே பண்ண வேண்டிய முதல் விஷயம் வந்து ரெண்டு சைடுமே ஒன்லி கண்டுபிடிச்சிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டேமேஜ்ல இப்போ பார்த்தீங்கன்னா 1/3 1/3 இருக்கு. அப்போ அப்சல்யூட்டா என்ன வரும்? 0 வருமா? அப்போ ஒரு பிளேட்டு கூட ஒன்லி டேமேஜ் கிடையாது, ஓகேவா? இப்போ இந்த பக்கம் பாருங்க 1/3 இருக்கு, 2/3 இருக்கு. இப்போ கிராக்டு என்னது? 2/3 மைனஸ் 1/3னா 1/3 வரும். அப்போ 1/3 பிளேட்ஸ் வந்து வெறும் கிராக்டு மட்டும் இருக்கு. அப்புறம் போத் 1/3 இருக்கு. இப்போ நம்மளுக்கு இப்போ என்ன தேவை? எவ்வளோ பிளேட்ஸ் வந்து உடஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியணும், ஓகேவா? போத் பிளேட்ஸ் இருக்கு, ஒன்லி டேமேஜ் கிடையாது 0, பிளஸ் கிராக்டு இருக்கு, ஓகேவா? இப்போ இது ரெண்டு இப்போ மூணுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 2/3 வரும். அப்போ 2/3 பிளேட்ஸ் தான் எப்படி இருக்கு? ஃபுல்லா டேமேஜா இருக்கு. டேமேஜ்டு, கிராக்டு, பொதுவா சொல்லணும்னா இது யூஸ் பண்ண முடியாத மாதிரி உடஞ்சிருக்கு, ஓகேவா? இப்போ 2/3ல இன்னும் மிச்சம் எவ்வளவு பிளேட் வந்து உடையாம இருக்கும்? சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. யூஸ் பண்ணக்கூடியதா? ஏய், செருப்பால அடிப்பேன். உன்னை யாரா கூப்பிட்டா? அங்க அவன் எவனுமே மெசேஜ் போட மாட்டேங்கிறான், இன்டராக்ட் பண்ண மாட்டேங்கிறான். ஏன் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தா நீ வந்து இது பண்ணிட்டு இருக்க? ஏய் வெளியே போடா, டேய் கிக் அவுட் பண்ணிடும்டா. குறுக்க வந்துட்டு இருக்கான். ஏய் மனோஜ் சொல்றா. ஹரிஷ்ராஜ் ஆன்சர் சொல்லிட்டான் பாரு, அதையா சொல்லு. என்னடா கேட்டேன்? 2/3ல எவ்வளவு பிளேட் உடையாம இருக்கா? இது வந்து உடஞ்ச பிளேட்டா? பிராக்ஷனாவே சொல்லு. ரெண்டு, அதாவது 3ல 2 பங்கு வந்து என்ன இருக்கு? டேமேஜாவோ கிராக்காவோ ஏதோ ஒன்று ஆயிருக்கு, ஓகேவா? யூஸ் பண்ண முடியாம. ஓகே. மிச்சம் எவ்வளவு பிளேட்ஸ் வந்து இதுல வந்து நம்ம வந்து உடையாம, அதாவது சேஃபா இருக்கு? அதுதான் என் கேள்வி. 3ல 2 பங்கு இதாயிடுச்சுடா, மிச்சம் எவ்வளவு பங்கு இருக்கு அப்படின்னா? அது எப்படி கேக்குறது புரியுதா? 3ல 2 பங்கு. ஓகேடா. 1/3டா. ஆஹ் இன்னும் ஒரு பங்கு தான் ஒன் உடையாம பை த்ரீ இருக்கும். 1/3 உடையாம இருக்கா? ஆ, அந்த 1/3 தானே நமக்கு டோட்டலா 8 பிளேட்ஸ். ஆமா. 80 பிளேட்ஸ், சாரி 80, 80 பிளேட்ஸ். அப்ப இதை எப்படி எழுதலாம்? 80/1/3. 1/3 இரு வரேன். 1/3 ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ், ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் ஈக்குவல் டு 80. அதாவது நமக்கு என்ன சொல்லியிருந்தான்? 1/3 நமக்கு நம்ம கண்டுபிடிச்சதை வச்சு 3ல ஒரு பங்கு எந்த வித டேமேஜும் இல்லாம இருக்கு. அது வந்து எதுல? டோட்டல் பிளேட்ஸ்ல. அதுதானே நமக்கு 18 கொடுத்துருக்கான். இந்த இது புரியுதா? இது எப்படி வந்துச்சுன்னு? ஓகேடா. புரியுது இல்ல? இப்போ இது ஆ, டிஎன்பி அப்படியே வச்சுக்கோ. டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ். இந்த ஆஃப்க்கு என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன். அது இங்க போகும்போது எப்படி போகும்? இந்த பக்கம் கிராஸ் ஆயிருமா? 80 இன்ட்டு 3 மொத்தம் எவ்வளவு வரும்? 240. இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ், இவ்வளவு இருக்கு அதுல, ஓகேவா? ஓகேடா. உடையாத பிளேட் புரியுதுலடா? தான் total கேக்குறீங்களா? இல்ல உடையாத பிளேட் இல்ல, நல்லா கவனி. மொத்தம் எவ்வளவு பிளேட்ஸ்ன்னு கேட்டிருக்கான், ஓகேவா? நமக்கு வந்து நம்மள்ட்ட என்ன கொடுத்துட்டான்னா டேமேஜ் ஆயிருக்கிறதெல்லாம் ஃபிராக்ஷன்ல கொடுத்துட்டு டேமேஜ் ஆகாத ஹோல் நம்பர்ல கொடுத்துட்டான், ஓகேவா? நம்ம அப்ப என்ன பண்றோம்? ஓகே. ஃபர்ஸ்ட் டேமேஜ்டு வந்து எவ்வளவு இருக்குங்கிறத ஃபிராக்ஷனா கண்டுபிடிக்கிறோம், ஓகேவா? ஃபிராக்ஷனா கண்டுபிடிச்சா 2/3 வந்து டேமேஜா இருக்கு. பேலன்ஸ் 1/3 தான் டேமேஜ் இல்லாம இருக்கு. அப்போ நமக்கு என்ன ஓகே. கொஸ்டின்ல கொடுத்ததுக்கு வச்சு நம்ம எப்படி பண்ணலாம்? இந்த போட்டிருக்கோம்ல, அப்போ 1/3 ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் தானே 80. அதாவது மொத்த இருக்க பிளேட்ஸ்ல 3ல ஒரு பங்கு வந்து டேமேஜே இல்லாம இருக்கு. அதுதான் நமக்கு 80ன்னு கொடுத்துட்டான் டைரக்டா, நம்ம ஓகேவா? டேமேஜ் அப்போ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாதா? அது அதுல இருந்து தானடா இது எடுத்திருக்கோம். டேமேஜை கன்சிடர் பண்ணி தான் இதை இப்படி எடுத்து கொண்டு வந்திருக்கோம், புரியுதா? ஓகே. ஏன்னா உனக்கு டேமேஜ் எவ்வளோன்ட்டு உனக்கு கவுண்ட்ல கொடுக்கல. ஸோ நம்ம கவுண்ட்ல கொடுத்துருக்குது என்னது? டேமேஜ் ஆகாதது தானே. ஓகே. அதனால இப்படி கொண்டு வந்திருக்கோம். புரியுதுல்ல எப்படின்ட்டு? ஹலோ, இருக்கீங்களா? am I audible? ஓகேடா. இப்பதான்டா வந்து முரட்டு சம்மலாம் இல்ல, இப்பதான் ஒரு மாதிரி கொஞ்சம் பெரிய சம்மம் வாரம்.
இப்போ அந்த ஹரிஷ்ராஜ் செத்தப்பே உள்ளலாம் கேட்டான் அப்படின்னா இதை தான் வந்து நல்லா 2 மார்க்கு 3 மார்க்குன்னு கேட்பான். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ஈஸி தான் ஸ்டில். இவ்வளோ நேரம் வந்து 2 வட்டம் பார்த்தோம்டா, இப்போ வந்து 3 வட்டத்துக்கு போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி. ஆனால் இதுவும் ரொம்ப ஈஸி தான், வட்டத்தை கண்டுக்கிடாதீங்க யாரும். ஸோ ஃபர்ஸ்ட், in a survey conducted for a society, it was found that 31% of houses have cars. கார்ஸ் இருக்கு, பைக் இருக்கு, ஸ்கூட்டர் இருக்கு. எடுத்த உடனே வென் டயக்ராம்ல கிறிஸ்டன் போட வேண்டியது எத்தனை டேர்ம்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, எத்தனை சர்க்கிள் கிறிஸ்டன் போட்டுருங்க. நெக்ஸ்ட், இட் வாஸ் ஃபவுண்ட் தட் 31% ஆஃப் ஹவுசஸ் ஹேவ் கார்ஸ். பொதுவாக கொடுத்துட்டான் ஹேவ் கார்ஸ், நாட் ஒன்லி. ஸோ வந்து ஒன்லி, ஜஸ்ட் இந்த மாதிரி உள்ள வார்த்தைகள்லாம் கொடுக்கல. ஸோ வந்து அப்போ என்ன அர்த்தம், மொத்தமாக 31. பி வந்து எவ்வளவு, பைக் வந்து 38, ஸ்கூட்டர்ஸ் வந்து 48. ஓகேவா. 10% ஆஃப் ஹவுசஸ் ஹேவ் ஜஸ்ட் கார்ஸ். ஹேவ் ஜஸ்ட் கார்ஸ், கார்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க. இது வந்து இப்போ டேரக்டா கொடுத்துருக்கான், கார்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க. அப்போ இதை டேரக்டா உள்ள போட்டுக்கலாம். 10. அப்புறம் வந்து எவ்வளவு, பைக் வந்து 22%. எவ்வளவு பேலன்ஸ், 32% ஸ்கூட்டர். ஓகேவா. 1% என்ன கொடுத்துருக்கான், மூணுமே யூஸ் பண்றாங்க. அப்போ அது வந்து நெத்தி போட்டு மாதிரி சென்டர்ல வரும். ஓகேவா. 1% எல்லாருமே யூஸ் பண்றவங்க இருக்காங்க. அப்புறம் எவ்வளவு கொடுத்துருக்கான், 10% ஆஃப் நன் ஆஃப் த 3 திங்ஸ். ஓகேவா. 10% மக்கள் என்ன பண்றாங்க, ஹவுசஸ் என்ன பண்றாங்கன்னா மூணுமே யூஸ் பண்ணல. ஸோ தஸ் 40 ஹவுசஸ் டு நாட் ஹேவ் தீஸ் வெஹிக்கிள். அப்போ 40 பேர் வந்து இது எந்த 40 ஹவுசஸ் வந்து எதுவுமே யூஸ் பண்ணல. இப்போ இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் மொத்தம் எத்தனை ஹவுசஸ்ன்னு சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. இப்போ டோட்டலா எவ்வளவு ஹவுஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஹலோ, கேக்குதாடா? சிவராம், மனோஜ், அஜய் ப்ரோ, சிருஷ்டிகா, கேட்ட கேள்வி புரியுதாடா? 40 ஹவுஸ், அதாவது 10% வந்து எதுவுமே யூஸ் பண்ணல. அது என்ன, அது யாரு அப்படின்னா 40 ஹவுசஸ்னு கணக்கு கொடுத்துட்டான். அப்போ அதை வச்சு டோட்டல் ஹவுசஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு சொல்லிடலாம்ல. அவ்வளோதான், 400. அவ்வளோதான்டா, கரெக்ட். மனோஜ் புரியுதுல நான் எப்படி சொல்றேன்ட்டு? மனோஜ், எனக்கு புரியலடா. 10% வந்து எந்த இதுவுமே இல்லைன்னு கொடுத்துட்டான்டா. 10% வந்து எந்த 3 வெஹிக்கிளுமே இல்லை அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேவா. அப்படி கொடுத்தவன் அடுத்த லைன்ல இன்னொன்னு என்ன கொடுத்துருக்கான், 40 ஹவுசஸ் வந்து இது எதுவுமே இல்லை அப்படின்னு கொடுத்துட்டான். புரியுதா? இந்த தஸ்ஸுக்கு என்ன அர்த்தம்னா அதான் 10%னா அப்போ 40 பேர்னு அர்த்தம். அப்போ மொத்தம் எத்தனை பெர்சன்டேஜ் வந்து உனக்கு ஃபுல்லா வரும், டோட்டல் வரும்? 100%. 100%னா அப்ப என்ன வரும், 10% 40னா 100% எவ்வளவு வரும்? 10% 40னா ஓகே ஓகே ஓகே. எவ்வளவு வரும் சொல்லு. ஓகே ஓகே சொல்ல. 10% வந்து 40 பேரு, 100% 400 பேரு. 400 வீடு, அவ்வளவுதான்டா. டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவுசஸ் 400, அவ்வளவுதான், சிம்பிள். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கலாமா? இப்போ நமக்கு என்னெல்லாம் தெரியாது இருக்கு இதுல, வென் டயக்ராம்ல. இந்த இன்டர்செக்ஷன் தெரியாதா? கார் பைக் ரெண்டும் வச்சிருக்கவங்க யாருன்னு தெரியாது. காரு ஸ்கூட்டர் ரெண்டும் அது மட்டும் வச்சிருக்கவங்க யாருன்னு தெரியாது. அப்புறம் பைக்கு ஸ்கூட்டர் அது மட்டும் வச்சிருக்கவங்க யாருன்னு தெரியாது. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ஏ பி சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா. 3 வேரியபிள்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த 31ங்கிறதுல யாரெல்லாம் இருப்பா, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இல்ல மனோஜ் நீயே சொல்லு, நீ சொல்லு, நீ தான் பேசிட்டு இருக்க ரொம்ப நேரம். என்னடா 31 வந்து 31 பேர்ல கார் யூஸ் பண்றவங்க யாரெல்லாம் இருப்பா? பைக் ஸ்கூட்டர் ரெண்டும் யூஸ் பண்றவங்க தான் இருப்பாங்க. பைக் ஸ்கூட்டர் ரெண்டும் யூஸ் பண்றவங்க இருப்பாங்க. அப்புறம் வேற கார் மட்டும் யூஸ் பண்றவங்க இருப்பாங்களா அந்த 31ல? ஆமா ஆமா. இப்படி சொல்லணும், கார் மட்டும் யூஸ் பண்றவங்க இருப்பாங்க. அப்புறம் வந்து 10 + a + 1 + b. அதான் ப்ரோ, சிவராம் ப்ரோ, கரெக்ட் தான் ப்ரோ. இவனுக்கு மட்டும் சொல்லிட்டு வரேன். கார் மட்டும் யூஸ் பண்றவங்க இருப்பாங்க. அப்புறம் காரும் பைக்கும் யூஸ் பண்றவங்க இருப்பாங்க. அப்புறம் காரும் ஸ்கூட்டரும் யூஸ் பண்றவங்க இருப்பாங்க. அப்புறம் 3மே யூஸ் பண்றவங்களும் இருப்பாங்கல்ல. ஏன்னா அதுவும் கணக்கு தானே இந்த 31 பொறுத்த வரைக்கும்.
நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒன்லின்னு குடுக்காத வரைக்கும் இது வந்து என்ன அர்த்தம்? கார் யூஸ் பண்ற எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. ஓகேவா? அப்படி பார்த்தா என்ன வரும்? சிவராம் ப்ரோ சொன்ன மாரி 10 ஃபர்ஸ்ட் ஒன்லி காரு பிளஸ் இது வந்து ஏவா? காரும் பைக்கும் யூஸ் பண்றவங்க ஏ பிளஸ் காரும் ஸ்கூட்டரும் யூஸ் பண்றவங்க பி பிளஸ் எல்லாரும் 3மே யூஸ் பண்றவங்க 1 ஈக்குவல் டு 31 இருக்குமா? இப்போ இதுல இருந்து என்ன வரும்? ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 20 வருமா? அந்த பக்கம் போனுச்சுன்னா ஏ பிளஸ் பி 20. இப்போ இதை மாதிரியே மற்ற ரெண்டுக்கும் பிக்கும் சிக்கும் இதை மாதிரி ரெண்டு ரெண்டு வரும். பி பிளஸ் சி ஏ பிளஸ் சி அப்படின்ட்டு போட்டு மூணுத்தையும் வச்சு ஆன்சர் கொண்டு வரலாம். யாராவது போட்டு சொல்றீங்களா இல்லை நானே சால்வ் பண்ணுவோம்? என்ன ப்ரோ சொல்றீங்க? ஈஸி தான். நீங்க இந்த 3 விஷயம் ஏ பி சி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்து எல்லாமே இதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸி தான். நான் வேணா ஒரு தடவை வாசிச்சு விட்டுருவேன். நான் மனோஜ் கண்டுபிடிக்கிறியா இல்லை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? புரியுதா? கண்டுபிடிக்கிறியா? ஓகே, கண்டுபிடிச்சு சொல்லுங்க டக்கு. வெயிட் பண்றோம். புரியலன்னா கேளுங்கடா, தயவு செஞ்சு அப்படியே உட்காந்துடாதீங்க. என்கிட்டலாம் கேட்கணுமாலாம் நினைக்காதீங்க, ஜாலி பேசணும். காய்ஸ் ரொம்ப நேரம் எடுக்க டக்குன்னு முடிச்சிடலாம். ஈஸி தான், சிம்பிள் கால்குலேஷன். டக்குன்னு போட்டு சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ மட்டும் டைப் பண்ணி போட்டுருங்களா டக்குன்னு. மைக்கு கூட ஆன் பண்ண. டேய் மொத்தம் 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன் சிவா. நாலாவது ஒண்ணு வருமோ? நாலாவதுலாம் வராதுடா, 3 ஈக்குவேஷன் தான். அது மூணுத்தையுமே ஆட் பண்ணு. லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் ஆட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வரும். நீ போட, அதுக்கப்புறம் உனக்கே புரியும். நான் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. சப்ஸ்டியூஷன் தான் இருக்கும். சிவராமே கண்டுபிடிக்கிறியா ப்ரோ? ஓகே ப்ரோ, ஓகே. மற்றவங்க அஜய் ப்ரோ, சிருஷ்டிகா என்ன பண்ணுறீங்க? ஏதாவது தம்ஸ் அப் மட்டும் போட்டு விடுங்க, இருக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறேன்.
ஓகே, அஜய் ப்ரோ இருக்காரு. சிருஷ்டிகா. ஓகே ஓகே, கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க. டேய் சிவா, சொல்றா. ஏ வந்து 10 வருது, பி 10, சி வந்து 5. கரெக்டாக தான் வரு. ஒரே நிமிஷம். ஏ 10, பி 10, சி 5. கரெக்டா, சூப்பரா. அவ்வளோதான் கைஸ், அவர் சொன்னது ஆன்சர். மற்றவங்க யாரும் போடலையா? போட்டு இருக்கீங்களா, இல்லை எதுவும் டவுட் இருக்கா? போட்டுட்டு இருக்கும்போது எதுவும் ஸ்டக் ஆயிடுச்சா? ஏதாவது இருந்தால் சொல்லுங்க பாட்டாக்கு. இவரா ப்ரோ, இதெல்லாம் நீ சட்டுன்னு முடிச்சிருவியா? என்ன வச்சுட்டு வச்சுட்டு போயிட்டியா? யோசிச்சுட்டு இருக்கியா? ஆன்சர் வரல ப்ரோ. ஏன் ப்ரோ, என்னாச்சு? ஈஸி தானே ப்ரோ. பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு எவ்வளோ வந்துச்சு? 15 வந்திருக்குமா? இருங்க நானே சால்வ் பண்ணுறேன். ஏ ப்ளஸ் சி ஏ ப்ளஸ் சி வந்து 15 வந்திருக்கும் ப்ரோ. இப்போ மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஏ ப்ளஸ் பி வந்து 20 வந்திருக்கும். கரெக்டா? மூணுத்தையும் இப்போ ஆட் பண்ணுங்க. இங்கே இந்த சைடு 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்திருக்குமா? ஆன்சர் எவ்வளவு? இங்கே மூணுத்தையும் ஆட் பண்ணால் 35, 50 வருமா? இப்போ 2 இங்கே டிவைட் பண்ணுங்க, 25 ஆயிரும். ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக என்ன போடலாம்? 20 போடலாமா? நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் மேலே. ப்ளஸ் சி, சி ஈக்குவல் டு என்ன வரும்? அப்போ ஆட்டோமேட்டிக்காக 5. இந்த மெத்தடில் போட முடியாதா ப்ரோ? சி கண்டுபிடிச்சாச்சு, நெக்ஸ்ட் ஏ வந்து 10, பி வந்து 10, அவ்வளோதான். இப்போ புரியுதா, இல்லை வேற எதுவும் இது கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா யாரும்? ஓகே தானே? ஓகே, இப்போ வந்து அந்த கொஸ்டினை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஹவு மெனி ஹவுசஸ் ஹேவ் பைக்ஸ் ஒன்லி? பைக்ஸ் ஒன்லினா பி மட்டும். எக்ஸாக்ட்லி 2 வெஹிக்கிள்ஸ்னா என்ன அர்த்தம்? 2 வெஹிக்கிள்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ எல்லாருமே வரும். ஓகேவா? எக்ஸாக்ட்லி 2 வெஹிக்கிள்ஸ், 2 வெஹிக்கிள் மட்டும் இருக்கணும். 1 மட்டும் இருக்கக்கூடாது, 3 மட்டும், 3மே இருக்கக்கூடாது. ஏதாவது இது 2 வெஹிக்கிள் மட்டும் இருக்கணும், ஏதாவது 2. அப்படின்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஓகேவா? அப்புறம் ஹவுசஸ் ஹேவ் ஒன்லி கார்ஸ், கார்ஸ் மட்டும் உள்ளவங்க. ஹேவ் ஒன்லி 1 வெஹிக்கிள்னா காரு, பைக்கு, ஸ்கூட்டர், மூணும் ஒன்லி வெஹிக்கிள் மட்டும் ஆட் பண்ணிடணும். ஓகேவா? அப்புறம் ஹவு மெனி ஹவுசஸ் டு நாட் ஹேவ் ஏ ஸ்கூட்டர்? ஸ்கூட்டர் இல்லாது, அதாவது இந்த இது இருக்குல்ல, இந்த சர்க்கிளை தவிர்த்து வேற வெளியே இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, சிம்பிள். இது புரியுது இல்ல இந்த சம்மு? இதை மாதிரி இன்னொரு சம் இருக்கு. நான் வந்து பிடிஎஃப், நான் இது வந்து எல்லாமே நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? நான் பிடிஎஃப் வந்து குரூப்ல போடுறேன். நீங்க இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டு பாருங்க, இன்னும் ஈஸியா புரியும். இதெல்லாம் வந்து மார்க் எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ப்ரோ, ஈஸியா. ஓகே ஓகே, இந்த சம்ல நான் இந்த சம்மும் நீங்க தான் போட போறீங்க. நான் ஒரு ஹிண்ட் இதுல வந்து நான் கொஸ்டினை வாசிச்சு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன். ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? தெர் ஆர் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ். அதே மாதிரி 3 டயக்ராம் தான், 3 சர்க்கிள், ஏ பி சி. ஓகே, நான் முன்னாடியே சொன்னேன்னா, இந்த இதை மாதிரி ஒரு லைன் வரும், நீங்க அதை கவனிக்கணும்னு. ஏன்னா நிறைய நேரம் என்ன பண்ணுவோம், இந்த லைனை கவனிக்க மாட்டோம். நம்ம டைரக்டா கொடுத்துருக்க கிவன் எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், டைரக்டா கொஸ்டினுக்கு போயிடும். அங்கதான் நமக்கு தப்பு நடக்கும். ஸோ இப்போ இதுல கொடுத்துருக்கத பாருங்க. தே எய்தர் வாட்ச் 1 ஆர் ஆல் 3 மூவிஸ். அதாவது என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஒன்று அவங்க வந்து ஒரு மூவி மட்டும் பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா மிச்சம் இருக்கவங்களாம் எப்படி பார்ப்பாங்களாம்? 3 மூவிஸுமே பார்ப்பாங்களாம். ஓகேவா? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு
2 படம் பார்ப்பாங்க தெரியுமா? ஏன்னா 3 பேர் இருக்கும்போது அப்சல்யூட்டா ஏயும், பியும் மட்டும் பார்க்குறவங்க இருப்பாங்க. அவங்க கிடையாது இதுல. அது மாரி ஏ, பி பார்க்குறவங்க கிடையாது. பி, சி பார்க்குறவங்க கிடையாது. ஏ, சி பார்க்குறவங்க கிடையாது. ஒண்ணு ஏ மட்டும் பார்த்திருப்பாங்க, பி மட்டும் பார்த்திருப்பாங்க, சி மட்டும் பார்த்திருப்பாங்க. இல்லன்னா 3மே அட் அ டயத்துல பார்த்திருப்பாங்க. 3மே பார்த்திருப்பாங்க. ஓகேவா? அப்பனா இந்த இன்டர்செக்ஷன்ஸ் கிடையாது. சோ நம்ம இப்ப இதுல கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? இந்த 3 படம் பார்த்தவங்கள நான் வந்து என்ன எடுக்கலாம்? ஏ, பி, சி இருக்கா? அப்ப டின்னு வச்சுக்கலாம். சம் டின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சம் டின்னு எடுத்துக்கோங்க. அ எவ்வளோ பேர்? 16 ஸ்டூடண்ட்ஸ் வாட்ச் ஏ. 16 பேரு ஏ பார்த்துருக்காங்க. 13 பேர் பி. 19 பேர் சி. ஓகேவா? இப்போ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்செக்ஷன்ஸ் கிடையாது. வெறும் 3 படமும் சேர்ந்து பார்த்தவங்க மட்டும் தான் இருக்காங்க. இப்போ இத வச்சு கண்டுபிடிங்க பார்ப்போம். நான் சொன்ன இதே மாரி தான் வரும். அதே மாரி தான் ஈக்குவேஷன் எல்லாம் போட்டு வரும். ஈஸி தான். போட்டு கண்டுபிடிங்க. கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஹவ் மெனி வாட்ச்டு ஆல் 3 மூவிஸ்? 3 மூவிஸையும் யார் பார்த்துருக்காங்க? ஏ பார்த்தவங்க எல்லாம் 18+ ஆகும். தெரியலையே ப்ரோ. மேபி இருக்கலாம். அது ஏ பிளஸ், அது இன்னும் ஏதோ ஏ பிளஸ் தானே ப்ரோ சொல்லுவாங்க இந்த மாதிரி மூவிஸை. த்ரீ மினிட்ஸ்ல போட்டுடலாம்டா. 3 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள போடுங்க. முடியலன்னா நான் போடுறேன். டைம் வேற ஓடிட்டே இருக்கு. எட்டு பேராடா? ஆன்சர் 8 சொல்றியா? வேற மத்தவங்க? ப்ரோ 3 ஈக்குவேஷன்ஸ் போட்டிருக்க பாரு ப்ரோ. இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ப்ரோ. இதுக்கப்புறமா மேக்ஸ் தான் ப்ரோ ஃபுல்லா. கான்செப்ட்லாம் கிடையாது. மனோஜ் நீ சொன்னா ஆன்சர் தப்பு தான்டா. நான் ஒரு தடவை செக் பண்ணு. நான் போட்டிருக்கதை வச்சு பாரு. அதே மெத்தட் தான். மூணுத்தையும் இந்த சைடு 3 சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுங்க, ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வரும். அதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா யோசிச்சு போட்டிங்கன்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். பண்ணி எம் வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கலாம்.
சிஸ்டிகா 4ன்னு சொல்லியிருக்கா. மற்றவங்க சிவராம் ப்ரோ உனக்கு ஆன்சர் வந்துட்டா? அஜய் ப்ரோ போட்டுட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் 4 தான்டா வருது. 4ஆ? ஓகே, மனோஜ் 4ன்ட்டான். சிவராம் ப்ரோ வேற எதுவும் ஓட்டி விட்டுட்டு இருக்கியோ? ரொம்ப தொம்பலா இருக்கியே, ஆன்சர் பண்ணிருக்கியோ என்ன? சும்மா தம்ஸ் அப்லாம் தூக்கி விடக்கூடாது, மெசேஜில் போடு ஆன்சர் வந்துச்சா வரலையாட்டு. நான் உனக்கு எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்கேன், அமைதியா இருக்கிற. சி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கலவை. ரைட் ப்ரோ. அஜய் ப்ரோ உங்களுக்கு வந்துருச்சா இல்லை எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா தம்ஸ் அப், டவுட் இல்லைன்னா டவுன் தம்ஸ். தம்ஸ் டவுன். ஓகே ஓகே, அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். எம் வந்து 4 வந்துச்சுன்னா ஆன்சர். சரி ஓகே. இந்த சமம் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் எல்லாமே. இதில் வந்து சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், மற்றபடி ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறேன் இது. ஓகேவா? பாக்ஸை பார்த்தோன்னே யாரும் பயப்பட வேண்டாம், ஈஸி தான். ஃபஸ்ட்டு 13 1/3 ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டுக் போத் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா? இவ்வளோ பேர் ரெண்டுமே எடுத்திருக்காங்க. அப்புறம் 40% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஃபீமேல்ஸு. அப்புறம் நன் ஆஃப் த ஃபீமேல்ஸ் வேர் டுக் போத் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டோட்டல் 150 கொடுத்துருக்காங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 40% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஃபீமேல்ஸ் கொடுத்துருக்காங்களா? இப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? 40/100 இன்ட்டு 150 எவ்வளோ வரும் ஆன்சரு? டக்குன்னு சொல்லுங்கள் போட்டு பார்த்து. அவ்வளோ பேர். முதல்ல ஃபீமேல்ஸ் தனியாக கண்டுபிடிங்க எவ்வளோ பேர் அப்படின்ட்டு டோட்டல். டக்குன்னு ப்ரோ. அவ்வளோதான், முடிச்சிடலாம் கிளாஸ், இன்னொரு 2 நிமிஷம் தான். இப்போ முடிச்சு 60, அவ்வளோதான். அப்போ என்னது 60 பேர் வந்து ஃபீமேல்ஸு. அப்போ மென் எவ்வளோ பேர் இருப்பாங்க? மேல் 90 பேர் இருப்பாங்களா? ஒரு காலம் முடிஞ்சு. இப்போ இந்த காலம் முடிஞ்சு. இப்போ அடுத்து இங்கே வரலாம். இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான்? நன் ஆஃப் த ஃபீமேல்ஸ் வேர் டுக் போத் மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஃபீமேல்ஸில் மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெண்டுமே சூஸ் பண்ணாதவங்க இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக ஃபீமேல் ரோவில் போத்தில் வந்து 0 வந்துடும். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? 13 1/3 ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டுக் போத் மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போது 13 இன்ட்டு 1/3 divided by 100 into of the students 150. எவ்வளோ பேர்? இந்த இவ்வளோ பேர் என்னது? ரெண்டுமே சூஸ் பண்ணாங்க. அது யாராக இருப்பாங்க? எல்லாருமே கண்டிப்பாக மேலாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஃபீமேலாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா கீழே கொடுத்துட்டான். ரெண்டுமே சூஸ் பண்ணாதவங்க ஃபீமேல் கிடையாது, யாருமே ஃபீமேல் சூஸ் பண்ணல அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு எவ்வளோ ஆன்சர் வருது டக்குன்னு சொல்லுங்கள். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தான், டக்குன்னு போட்டுருவோம். ம் 20 அதான் போட்டு 20. ஓகே. இப்போ 20 வந்து போத்து. அப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? மேல் வந்து மொத்தம் 50 பேர் மேக்ஸ் முடிச்சிருக்கான். டோட்டல் எத்தனை பேர்? 90 பேர். இப்போ இது போத் 20 கொடுத்துட்டான். அப்போ 50 + 20 + ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கிறவங்க ஈக்குவல் டு தானே 90. அப்போ என்ன வரும்? 90 மைனஸ் 20 மைனஸ் 50. அப்படின்னா ஆன்சர் இது 20 வருமா? நெக்ஸ்ட் இப்போ இதுல பாருங்க, இந்த வரிசையில டோட்டல் பாருங்க. 20 பேர் ஆல்ரெடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல மேல்ல இருக்கான். மிச்சம் இப்போ எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஃபீமேல்ல 50 பேர் இருப்பாங்களா? 50 பேர். இப்போ இது முடிஞ்சு. நெக்ஸ்ட் இப்போ மொத்தம் வந்து ஃபீமேல் வந்து 60 பேர் நமக்கு டோட்டல் கொடுத்துருக்கோம். அதுல போத் யாருமே கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் 50 பேர் இருக்காங்க. மிச்சம் எவ்வளவு பேர் இருக்காங்க? அப்படின்னா மேக்ஸ்ல 10 பேர் இருப்பாங்களா? அவ்வளவுதான். இந்த டேபிள் இவ்வளவுதான். இப்படிதான் சால்வ் பண்ணணும். முடிஞ்சு கைஸ். டேபிள் சால்வ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து கேட்டிருக்க கொஸ்டின்லாம் இப்படி தான் கேட்டிருப்பான் மேக்ஸிமம். மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எத்தனை பேர், அப்புறம் மேக்ஸ் ஒன்லி மேல் மட்டும் யாருன்னு கேளுங்க. அப்புறம் வந்து டோட்டல் 150. ஆமாம் ப்ரோ, கிவன் ப்ரோ. நான் இந்த இதில் டைப் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே கிவன். 50 70 150 எல்லாமே கிவன். மித்ததை நம்ம வந்து கண்டுபிடிச்சி கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற நம்ம ஆன்சர் எழுதிக்கணும். அவ்வளோதான் ப்ரோ. ஓகே கைஸ், கிளாஸ் அவ்வளோதான். நான் ரொம்ப சொதப்பியிருந்தாலும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. கிளாஸ் எதுவும் புரியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க திருப்பி, இல்லைன்னா ஹரிஷ்ராஜ்னாலும் கேட்டுக்கோங்க. வெண்டைகிராம் முடிஞ்சு. அப்புறம் சிவராம், நீ எப்போண்டா கிளாஸ் எடுக்கிற? அந்த கிளாஸு ரெக்கார்டு வேணா ஆஃப் பண்ணிக்கடா.